குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2024 குரோதி வருடம் அக்டோபர் மாதத்தின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை நன்னாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம். அக்டோபர் 11ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பூஜை ஆரம்பம். அன்னைக்கு தான் அந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். அடுத்து அக்டோபர் 17 அப்படிங்கிறது பௌர்ணமி திதி. திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய, முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள், அம்மனுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட விசேஷ தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் 21 அக்டோபர் 21, 24 பார்த்தோம்னாக்க சுபமுகூர்த்த தினங்களாக வருது. அடுத்து அக்டோபர் 28 வாஸ்து நாள். புது வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்து குறிக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 31 தீபாவளி திருநாள் பண்டிகை அப்படிங்கிறது அன்னைக்கு தான் வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் தொடங்குது. அது மட்டும் இல்லைங்க, 4 விதமான கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறதும் இந்த அக்டோபர் மாதத்தில் வருது. புதன் பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் 10ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் 20ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இதுக்கு இடையில் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் அக்டோபர் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இப்படிப்பட்ட பெயர்ச்சிகளை வைத்துக்கொண்டு என்ன விதமான பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் இலக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, விதி அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளுக்கும் தசாபுத்தி பலன்களும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பொது பலன், அக்டோபர் மாதத்திற்கான பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்ப்போம். விருச்சிக ராசி, காலச்சக்கரத்தின் 8வது ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா, ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அடுத்து 4ஆம் இடத்துல சனி பகவான் பக்ரகதி நிலையில் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கார், உங்கள் ராசியை பார்க்குறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அடுத்து சூரியன், அடுத்து சுக்கிரன், 3 பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அமைப்புகளோட இப்போ நடக்கக்கூடிய அக்டோபர் 10, 13ஆம் தேதிகளில் மாற்றமடையக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களோட என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கையில் உங்கள் ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் 8க்கு போயிட்டதுனால கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. என்ன விதமான கவனம் தேவைப்படுது அப்படின்னா,
எதுலேயும் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படணுங்கிற அமைப்பு வந்திருக்கு. 8ஆம் இடங்கிறதுனால அசிங்கம், அவமானம், கண்டம், கோர்ட்டு கேஸு, வழக்கு, தேவையில்லாத மனஸ்தாபங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகும். ஏன்னா போய்கிட்டு இருக்கிறதும் மிருகசீட நட்சத்திரம், கோபத்தை அதிகப்படுத்தும், ஆக்ரோஷத்தை உருவாகும். அப்போ இந்த காலகட்டத்தில் பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது அவசியம். அவசரப்படாமல் பொறுமையாக செயல்படுங்க. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனி வேற இருக்குது 4ஆம் இடத்துல. அப்போ வண்டி, வாகனம், வீடு சார்ந்த விஷயங்கள், தாய் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், சுகஸ்தானம், கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவ்வளவு சிறப்பாக இல்லை, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருப்பினும் இந்த குரு பார்வை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மனநிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே ரியலாகவே ஆயிருக்கா அப்படின்னா, ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கா அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கு. ஆனால் வந்த அடுத்த குறிப்பிட்ட நாட்கள்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 9ஆம் தேதியே மீண்டும் என்ன பண்ணுறாரு, குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். 2-5 கூடையவர் வக்ரம் பெற்று ராசியை பார்க்குறார். அப்படி ஒரு சூழ்நிலை வேற வருது. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் பொறுமையும் நிதானமுமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. வேலை, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கா அப்படின்னா உண்மையிலே நல்லா இருக்குங்க. வேலையை பற்றி ஒன்றும் பெரிய குறை இல்லை. உள்ளூரில் வேலையை விட வெளியூர், வெளிநாடு, வெளியூர் யோகம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு. வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெளியில் வேலை கிடைக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். நல்லா செஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் தான். ஓகேங்களா? அடுத்து 10ஆம் இடம், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. ஆனால் உச்ச நிலையில் இருக்குது. அதாவது 11ஆம் இடத்துல நல்ல லாபஸ்தானத்தில் நல்லா தான் இருக்குது, நல்ல அமைப்பு பெற்றிருக்குது. ஆமாம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன விதமான தசாபுத்தி நடக்குது, ஆமாம், இந்த காலகட்டத்துக்கு எது சார்ந்து உங்களோட விதி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத லக்கண அடிப்படையில் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து குடும்ப உறவுகள், கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல் குடும்ப திருமண ஏற்பாடுகள் அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்பாடு முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. படிப்புகள் நல்லா இருக்கா அப்படின்னா குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விருச்சிக ராசி குழந்தைகள் கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் படிப்பு அப்படிங்கிறது நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உயர்கல்வியெலாம் கொஞ்சம் தடை இல்லாமல் படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுது. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அடுத்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்ன இருக்குது அப்படின்னா, நேர்மையான குணம், தெய்வ நம்பிக்கை உடையவர்கள், தர்ம நியாயப்படி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் எந்த நேரமும் சந்தோஷம், அமைதியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் திருமண ஏற்பாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் திருமண ஏற்பாடுகள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்யலாம். கூட்டு தொழில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தை கடந்து போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்கள், அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே புகழ், செல்வத்தை விரும்பக்கூடியவர், அதே நேரத்தில் உழைப்பை அதிகமாக செலுத்தக்கூடியவர். அடுத்த தலைமுறைக்காக சொத்து சேர்க்குறதெல்லாம் இவருக்குன்னு கை வந்த கலை. ஆனால் கொஞ்சம் எப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கொண்டது. அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, வண்டி, வாகனம், இடம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா மாறிக்கலாம். அதே போல் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் அவங்களுக்கெல்லாம் ஏற்படும். சேல்ஸு, மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா, வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள் எவ்வளவு சந்தித்தாலும் அயராது உழைப்பால் முன்னேறக்கூடியவங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தாய் தந்தையர் சொல் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். படிப்பு, தொழில்நுட்பம் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆழ்நிலை சிந்தனைகள்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கானா, உண்மையிலே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, லாபமாக இருக்குது. எண்ணங்கள்
உங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். அரசு காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர் லாபங்கள், எண்ணத்திற்கு ஏற்றார் போல் நடக்கிறது, லாபங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் நல்லா தான் இருக்குது. அப்போ விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் கூடுமான வரையும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடும், வியாழக்கிழமைகளில் குரு தட்சணாமூர்த்தி வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. வாழ்க்கை வளமாகும். நன்றி, வணக்கம்.